நிலாவும் சோழனும் சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை அங்க அனீஸ் வீட்டில் போய் பேசிட்டு வந்ததை இங்க சேரன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க அனீஸ் சொல்ல உடனே இங்க சேரனுமே ரொம்ப வருத்தமாகறாரு. என்ன பையா, என் தங்கச்சி சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் கேட்க, ஐயோ அனீஸ், எனக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க முழு விருப்பம்தான். ஆனா வீட்டில் நடந்த சில விஷயங்களை நினைச்சு யோசிக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பையா சொல்றீங்க? ஆமா அனீஸ், நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு உன்கிட்ட சொல்ல போறேன். எனக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நிலா அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு என்கிட்டயே சொல்லியிருக்கு. அதை நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. நானும் சந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போனா அதுக்கப்புறம் சோழன் கூட வாழாம நிலா வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் என்ன பண்றது? அதுக்காக தான் நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேரன் சொல்ல உடனே அனிசோ, சொல்லுங்க பையா, என்ன விஷயம்? அது வந்து, இங்க பாரு, என்னைக்கா இருந்தாலும் நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன். அதனால முதல்ல சோழனும் நிலவும் ஒன்று சேர்ந்து வாழட்டும், அதுக்கப்புறமா நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோட அங்க அனீஸ் கிட்ட பேச, அனீஸுமே தன்னோட தங்கச்சி சந்தாவை திரும்பி பார்க்க, சந்தாவோ என்ன இது, எதுக்காக இவர் இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு குழப்பத்தோட நின்று அங்க அனீஸை பார்க்க, உடனே அனீஸோ அங்க இருந்த சேரனை பார்த்து, சரிங்க பையா, எனக்கு எல்லாம் சரிதான். ஆனா என் தங்கச்சி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். என்ன சந்தா, நீ என்ன இதுக்கு பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் கேட்க, அங்க சந்தா இருந்துக்கிட்டு, அவருக்கு என்ன விருப்பமோ அதுதான் எனக்கும் விருப்பம். அவர் என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அப்பவே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹிந்தில அங்க அனீஸ் கிட்ட சொல்ல, அங்க சேரனுக்குமே ஒரு வித சந்தோஷம் வருது. இன்னொரு பக்கம் மறுநாள் எல்லாரும் அவங்க வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க, அங்க பாண்டியோ பின்பக்கத்துல அப்படியே அமைதியா உக்காந்துக்கிட்டு இங்க வானதி பேசாததை நினைச்சு ரொம்ப மனசு வருத்தத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க நிலா அங்க பாண்டி வருத்தமா இருக்கிறதையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நிலா, கிளம்பிட்டீங்களா, போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வர, ஒரு நிமிஷம், இன்னைக்கு நாம ஆஃபீஸ் போக வேண்டாம், நான் வானதியை பார்க்கணும். என்ன நிலா சொல்றீங்க? நீங்க கவனிச்சிங்களா, பாண்டியோட முகமே சரியில்லை. பாண்டிக்கிட்ட அநேகமா வானதி பேசலன்னு நினைக்கிறேன். அதனால பாண்டிக்கே தெரியாம நாம போய் வானதி வீட்டில் பேசிட்டு வருவோம் அப்படின்னு நிலா சொல்ல, இங்க பாருங்க நிலா, நீங்க தேவையில்லாத ஏதோ ஒரு பிரச்சனையை தூக்கி தலை மேல போட்டுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ சோழன், சொல்றதை கேளுங்க. பாண்டிக்குன்னு நாம தான் இருக்கோம். அதனால பாண்டியோட பிரச்சனைய நாம தான் சரி பண்ணி வைக்கணும். சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீலா சோழனை அழைச்சுக்கிட்டு ஆபீஸ் போகாம நேரா வானதியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த நிலாவை பார்த்ததும் இங்க காமாட்சி இருந்துகிட்டு, என்னம்மா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு உங்க வீட்ல இருந்து யாரும் வரல, இப்போ ஒன்னு அனுப்பி விட்டுருக்காங்களா? அடுத்ததா நீ வந்து என்ன சொல்லிட்டு போக போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி கேட்க, இல்ல, நான் எதுவும் உங்ககிட்ட பேச வரல, வானதி கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்னம்மா, அவகிட்ட போய் என்ன பேச போற? அதான் அந்த பையனே வந்து சொல்லிட்டு போயிட்டானே, இனிமே நான் வானதியை பார்க்க மாட்டேன்னு. பாவம், அவ மனசு ஒடிஞ்சு போய் ரூம்குள்ள போய் கதவை சாத்தினவ தான் இன்னமும் வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி சொல்ல, இல்லை, வானதி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதியை என்னதான் கூப்பிட்டாலும் வானதி கதவை திறக்காதுன்னு நினச்சி இங்கே நிலா போய் மெதுவாக அந்த வானதியோட ரூம் கதவை தட்டுறாங்க. வானதி, வானதி, கொஞ்சம் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதியை கூப்பிட, இங்கே வானதி நிலாவோட குரல் கேட்டு வந்து கதவை திறக்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனையும் நிலாவையும் அழைச்சிக்கிட்டு அங்கே ரூமுக்குள்ளே போகிறாங்க. சொல்லுங்க, என்ன பேச வந்திருக்கீங்க? அந்த பாண்டி உங்களை தூது அனுப்பி விட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி கேட்க, ஐயோ, நாங்க வந்தது அங்க பாண்டிக்கே தெரியாது, பாண்டிக்கு தெரியாம தான் வந்தோம். பாவம், உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா பாண்டியை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். பாண்டி இங்க வந்து என்ன பேசிட்டு போனாருன்னு எங்க கிட்ட வந்து சொன்னாரு. அவர் சொல்றதும் சரிதானே. சேரன் இருக்கும்போது பாண்டிக்கு இதுக்குள்ள கல்யாணம் ஆகக்கூடாதுல, அதனால தான் அவர் எடுத்த முடிவு தப்பு ஒன்றும் கிடையாது. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, நாங்கள் எல்லாரும் வந்து பொறுமையாக உங்ககிட்ட எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு யாருமே வராமல் பாண்டி மட்டும் வந்து உங்ககிட்ட பேசிட்டு போனது தான் பெரிய தப்பு. அது எங்களுக்கே புரியுது. பாண்டி மனசு ஒடிஞ்சு போய்
தனியா உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் சோழனை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பேசி எப்படியாவது பாண்டிக்கிட்ட பேசி சொல்லிட்டு போலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, ஏன் நான் எதுக்காக அவங்கிட்ட பேசணும்? அவங்கிட்ட சொல்லிட்டேன், நமக்கு காதலும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. இனிமே பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. முதல்ல நீங்க போங்க. அவன் வீட்டில் அவங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் தான் பரிதாபம் பார்க்கறானே தவிர என்ன கொஞ்சமாவது அவன் நினைச்சு பார்த்திருந்தா அன்னைக்கு என்னை வீட்டில் அவமானப்படுத்தி இருக்க முடியுமா? சொல்லுங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி சொல்ல, உடனே அங்க நிலா இருந்துகிட்டு, என்ன சொல்றீங்க? என்னால பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஆமா, அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எங்க வீட்ல பொண்ணு பார்க்க உன்னை வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது பாண்டியோட முகத்துல ஒரு துளி கூட சந்தோஷமே கிடையாது. அப்பவே கேட்டேன், எதுக்காக முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னா, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா இந்த வீட்ல தங்கறதுக்கு ரூம்னு ஒண்ணு இருக்கணும்ல, அப்படி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு என்கிட்டயே சொல்றான். அதுக்கு நான் சொன்னேன், நிலாவை வேணும்னா ஹாஸ்டல்ல போய் தங்க சொல்லுன்னு. அதுக்காக கோவப்பட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா யாரு பொறுமையா போவா? என்ன பழி வாங்குறான். அதனாலதான் எனக்கு அவன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு நானே ஒதுங்கிட்டேன். இங்க பாருங்க, பிரச்சனையெல்லாம் உங்களாலதான். அவன் சும்மா கதை அளந்துகிட்டு இருக்கான். அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், ஆட்டுக்குட்டிக்கு கல்யாணம் ஆகணும்னு ஏதேதோ கதை பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல நீங்க இருந்து போங்க, நான் யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, உடனே அங்க சோழன் இருந்துகிட்டு, அடி சக்க, இதுதான் கதையா? ஆமா, என்ன சொன்ன அவங்கிட்ட? நீலா அந்த வீட்டை விட்டு போகணுமா? நீலா அந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு சோழன் வானதிய பார்த்து பேச, உடனே வானதி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் பேச விரும்பல. முதல்ல நீங்க இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச, உடனே இங்க நிலா இருந்துகிட்டு, அப்போ நீங்க பாண்டிக்கிட்ட பேசாது இருக்கிறதுக்கு காரணம் நான் அந்த வீட்டுல இருக்கிறது அப்படிதானே? ஐயோ, என்னாலெல்லாம் நீங்க பேசாம இருக்க வேண்டாம். நான் வேணும்னா அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். நீங்களும் பாண்டியும் அந்த வீட்டுல சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, நிலா இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாண்டி செஞ்சதுல தப்பே கிடையாது. என்ன வானதி, வார்த்தைலாம் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. பாண்டிய கல்யாணமாகி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே நிலாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு பக்காவா திட்டம் போட்டு அவன்கிட்ட பேசியிருக்க. அப்போ நீ அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டனா எங்க அண்ணன் தம்பிங்களெல்லாம் எங்க அப்பா சொன்ன மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சிருவ போல இருக்கே அப்படின்னு சோழன் சொல்ல, உடனே வானதியோ, இங்க பாருங்க நிலா, உங்களுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். சோழன் ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்காரு. முதல்ல அவரை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. நான் யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி சொல்ல, உடனே இங்க சோழனுக்கு கோபம் வந்து, இல்ல இது சரிப்பட்டு வராது. இப்பவே நான் பாண்டிக்கு ஃபோன் பண்றேன். என்ன நீ விட்ட ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சோழன் சொல்ல, தாராளமா ஃபோன் பண்ணிக்க சோழன். இப்போ என்ன வந்து யார் மிரட்ட போறா? எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் மனசுல பட்டதை சொன்னேன். அவனும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் என்ன பழி வாங்கிட்டான். இனிமே எனக்கும் பாண்டிக்கும் செட்டே ஆகாது, ஒத்து வராது. அவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இல்ல பண்ணிக்காம கூட எப்படின்னா போகட்டும். ஆனா இனிமே அவன் என்ன தொல்லை பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். யார் என்ன வந்து என்கிட்ட பேசினாலும் இனி அவன் பக்கமே நான் போக மாட்டேன். அவன் பக்கம் தேடி தேடி போறதுனால தானே என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கான். நீங்க முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா அதுக்கப்புறம் பாண்டி என்னை தேடி வருவான். நீங்க முதல்ல கிளம்புங்க. நான் பேசுறதுக்கு யார்கிட்டயும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச, உடனே சோழனுக்கு கோவம் வந்து, நிலா இதுக்கு மேல நீங்க இங்க நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு தான் கோவம் வந்து ஏதாவது திட்டி விட்டுருவேன். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட கையை பிடிச்ச தர தரன்னு இழுத்துக்கிட்டு அங்க சோழன் வெளியே போய் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன நிலா, அந்த வானதி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போகுது. அதுகிட்ட நீங்க எதுக்காக பேச்சு கொடுத்து அசிங்கப்படணும்? அதெல்லாம் உங்களை பேசுறதுக்கு தகுதியே கிடையாத ஆளு பாண்டி. அதனாலதான் சரியான நேரத்துல வந்து ஒதுக்கி வச்சிருக்கான். அப்படி இல்ல சோழன், வானதி சொல்றதும் சரிதானே. உங்களை விருப்பம் இல்லாம தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல வந்து இருக்கிறேன். ஒருவேளை நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அங்க ரூமும் இருக்கும். வானதியும் பாண்டியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து சந்தோஷமா வாழுவாங்க. முதல்ல இதுக்கான ஒரு முடிவை நான் வீட்டில் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பேசிக்கிட்டு வர, அதே நேரம் அனீஸ் எதிரில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர்றதை பார்த்ததும் இங்க நிலாவோ, சோழன் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்களேன், அதோ அனீஸ் போறாரு. நாம நேற்று போய் சந்தா வீட்டில் பேசிட்டு வந்தோம்ல, ஏதாவது பதில் இருக்கான்னு அவர்கிட்ட கேட்போம். முதல்ல கார்ல இருந்து இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலா சொல்ல, சோழனுமே அங்க காரை விட்டு இறங்கி ரெண்டு பேருமே அனீஸை வழி மடக்கி அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சோழனும் அங்க அனீஸை பார்த்து,
என்ன அனிசு, நேத்து நாங்க உங்க வீட்ல வந்து பேசிட்டு வந்தோம். ஆனா இப்போ வரைக்கும் எந்த பதிலும் சொல்லல. சேரன் அண்ணனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம் தானே? அப்புறம் எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கேட்க அங்க அனீஸ் எதுவுமே பேசாம நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் நிலா இருந்துகிட்டு, சொல்லுங்க அனீஸ், சந்தாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குல்ல? 2 பேருக்கும் கூடிய சீக்கிரமா ஒரு சிம்பிளா ஒரு கோவில்ல கல்யாணத்தை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, இங்க அனீஸ் இருந்துகிட்டு, இல்ல இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன்? எதுக்கு? சந்தாக்கு இதுல விருப்பம் இருக்குல்ல? உடனே அனீஸ் இருந்துகிட்டு, சந்தாக்கு விருப்பம் இருக்குதான், ஆனா சேரன் பையாக்கு தான் விருப்பம் இல்லாம இருக்கு போல. அவரு தான் இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அனீஸ் சேரனை பத்தி சொன்னது கேட்டதும் இங்க சோழனுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. என்ன நிலா இது? அங்க என்னடானா பாண்டி போய் கல்யாணத்துல இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இங்க சேரன் அண்ணா என்னடானா இவங்க வீட்டில் போய் கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி என்னதான் இவங்க 2 பேருக்குள்ள? இல்லை, இது சரிப்பட்டு வராது, நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பண்ணி வைக்கணும்னு ஆர்வமாக பேசிக்கிட்டு இருக்கே தவிர அந்த வீட்டில் இருக்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம், சேரன் அன்னைக்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு போறாரு. அண்ணே, அண்ணே, எங்க இருக்க? முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட சோழன் அங்க கத்திக்கிட்டே போக, சேரனோ, என்னடா சோழா, இப்போ எதுக்காக தாம் தும்னு கத்திக்கிட்டு வர? ஆமா, நீ சந்தா வீட்டுக்கு போயிருந்தியா? அங்க அனீஸ் கிட்ட போய் இப்போதைக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கியா? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பாண்டி என்னடானா வானதி வீட்டில் போய் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நீயும் அதே மாதிரி போய் பேசிட்டு வந்திருக்க. ஆமா, நீங்க 2 பேரும் மனசுக்குள்ள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாண்டி சொன்னதுலயாவது ஒரு நியாயம் இருக்கு. சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆன பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனா நீ எதுக்காக போய் எனக்கு கல்யாணத்துல இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்க? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு சோழன் அங்க சேரனை பார்த்து கேட்க, உடனே இங்க சேரனும், இங்க பாரு சோழா, நான் முடிவு எடுத்தனா அது எல்லாமே சரியா தான் இருக்கும். ஆனா அது ஏன் எதுக்குன்னு இப்போதைக்கு உங்க எல்லார்கிட்டயும் என்னால சொல்ல முடியாது. காலம் நெருங்கி வரும்போது நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன். அது வரைக்கும் என்னோட விருப்பத்தை நீங்க யாரும் கேட்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு சேரன் அங்க சொல்லிட, உடனே அங்க நடேசன் இருந்துகிட்டு, ஏண்டா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இலாவும் சோழனும் உனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் சந்தா வீட்டில் பேசிட்டு வந்திருக்காங்க. உனக்கு தான் பொண்ணு ரெடியா இருக்குல்ல? அப்படி இருக்கும்போது கல்யாணத்தை பண்ணி தொலைய வேண்டியது தானே? இப்போ எதுக்காக நீ முட்டாள் மாதிரி போய் அந்த பொண்ணு வீட்டில் பேசிட்டு வந்திருக்க? ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடேசன் புலம்பிட்டே வெளியே போக, இங்கே இருந்த நிலாவோ, என்னண்ணே, சந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு பதிலை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு நிலா கேட்டாலும் யார் கேட்டாலும் அங்கே சேரன் எந்த பதிலும் சொல்லாமல், சரி நைட்டு என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சோழனும், ஆனால் ஒன்று நிலா, நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆர்வமாக இருக்கியே தவிர இந்த வீட்டில் யாரும் இல்லை. இதோட இந்த கதையை விட்டுடு. இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, பண்ணா கட்டி போகிறாங்க. இதோட இந்த பேச்சை எடுக்காத, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனுமே சொல்லிடுறாரு.